ஹலோ குட்டீஸ், நம்ம எல்லாரும் இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கோம். இந்த விபிஎஸ்ஸை எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்வமாக இது அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கல்ல. நம்ம 5 நாள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம். இந்த டைமில் எல்லாரும் ரொம்ப ஐயோ என்ன பண்ணுறது, விளையாடுறதுக்கு என்ன பண்ணுறது, வெளியே போக முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. நம்ம இந்த டைமில் 5 நாள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பாட்டு பாடி பயங்கரமாக ஸ்டோரிலாம் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறோம். நமக்கு வருஷம் ஒவ்வொரு தீமில் நம்ம விபிஎஸ் நம்ம கவனிப்போம்ல, ஒவ்வொரு தீம் இருக்கும். அதில் நம்ம ரொம்ப நிறைய ஆக்ஷன் கற்றுக்குவோம், நிறைய பாட்டு பாடுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கான தீம் அக்கா சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லோரும் கவனமாக கவனித்து அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க. நம்பிக்கையா இரு. அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க. நம்பிக்கையா இரு. ஆக்ஷனோட சொல்லுவோமா? நம்பிக்கையா இரு. நம்பிக்கை அப்படின்னா என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? வெரி குட். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டே வருவோம். ஒவ்வொருத்தவங்க அம்மா மேலே நம்பிக்கை வைப்போம், அப்பா மேலே நம்பிக்கை வைப்போம். அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம டீச்சர்ஸ் மேலே நம்பிக்கை வைப்போம். இப்படியே நம்ம வளர ஒவ்வொருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டே வருவோம். இப்படி நம்ம ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கும்போது ஒரு சில காரியங்கள் அவங்க செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் அவங்க நம்ம நம்புவோம், ஆனால் அது அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்பயுமே நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கோம். யார் நமக்கு காப்பாற்றுவானே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும், யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் ஒருத்தரை நம்ம நம்பலாம். யார் தெரியுமா? நம்ம ஏசப்பாவை நம்ம நம்பினோன்னா நம்மளுக்கு என்னைக்குமே அவரு நோ அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றுவாரு. நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். அப்ப நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? சத்தமா சொல்லுவோமா? ஏசப்பா மேல. வெரி குட். நம்ம ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம சிச்சுவேஷனை மாத்துவாரு. 5 நாளுமே வித்தியாசமான டாபிக்ல நம்ம இந்த ஆன்லைன்ல நம்ம விபிஎஸ் கத்துக்க போறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய புது சாங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கான சூப்பர் ஸ்டோரி கிராஃப்ட்னு சொல்லி நிறைய காத்திருக்கு. நீங்க எல்லாத்தையுமே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் குட்டீஸ். ஹாய் ஜெமி, ஹாய் ஆண்ட்ரூ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன நீங்க 2 பேரும் வர சோகமா இருக்கீங்க? ஆமா ஜான், ரொம்ப போர் அடிக்குது. வீட்ல போன் பார்த்தாலும் போர் அடிக்குது, டிவி பார்த்தாலும் போர் அடிக்குது. வெளியே போய் விளையாடவும் முடியல. என்ன பண்றதுனே தெரியல ஜான். உன் கதைதான் எனக்கும் ஜெமி. அப்படியா? எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ஜான், ஆண்ட்ரூ, உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வருஷமும் விபிஎஸ் அட்டெண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம கர்மேல் ஏஜி சர்ச்சில் 5 நாள் தொடர்ந்து ஆன்லைன் விபிஎஸ் போடுறாங்களாம். நம்மலாம் சேர்ந்து விபிஎஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. ஐயா, ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு தெரியாம போச்சே. சரி, நம்ம மறக்காம அட்டெண்ட் பண்ணிடுவோம். நாங்கள் 3 பேரும் ஆன்லைன் விபிஎஸ் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆன்லைன் விபிஎஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் விபிஎஸ் வர ரெடியா இருக்கீங்களா? இந்த ஆன்லைன் விபிஎஸ்க்கு நீங்கள் எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாரையுமே மதுரை திருநகர் கர்மேல் ஏஜி சர்ச் சார்பாக உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் இனிமேல் வர வீடியோவை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி ஜாலியாக பாருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, சிறுவர்களே, விபிஎஸ் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 2021ஆம் ஆண்டின் விபிஎஸ் மூலமாக சந்திக்கிறதிலையும் இந்த ஆண்டு விபிஎஸ்ஸை அறிமுகப்படுத்துகிறதிலையும் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஆண்டும் நீங்கள் வீடுகளிலே இருந்து ஆன்லைன் மூலமாக இந்த விபிஎஸ்ஸை நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களுக்கென்று சொல்லி எங்களுடைய ஆசிரியர் குழு மிக நேர்த்தியாக அவர்கள் ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். ஆம், இந்த நாளிலே
இந்த ஆண்டில் இந்த விபிஎஸ்ஸில் அனைவரும் நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் வசனம் 9 முதல், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகள் விதமாய் சொல்லியிருக்கிறது. ஆம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா தரப்பு ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களையும், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆரோன் குடும்பத்தாராகிய உங்களையும், கர்த்தருக்கு பயன்பட்டு வருகிற சிறியோர் பெரியோர் நீங்கள் யாவரையும் இயேசுவாகிய தேவன் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எனக்கு என்னாகுமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. அவர் நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்குரிய அவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம், நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகளோ பலவீனங்களோ வந்து உங்களை தீமை செய்யக்கூடாதபடி அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் யாராயிருந்தால் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, நீங்கள் யாவரும் கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் 5 நாட்களில் 5 தலைப்புகளில் நாம் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது நாள் நம்பிக்கையில் மகிழ்ச்சி, 2வது நாள் நம்பிக்கையிலே சுகம், 3வது நாள் நம்பிக்கையிலே வெற்றி, 4வது நாள் நம்பிக்கையிலே விடுதலை, 5வது நாள் நம்பிக்கையில் ரட்சிப்பு என்று சொல்லி 5 நாட்களும் 5 சிறப்பு தலைப்புகளில் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த வகுப்பில் பங்கு பெற இருக்கிறோம். ஆம், ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த 5 நாள் விபிஎஸ்ஸையும் நீங்கள் பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான இந்த விபிஎஸ்ஸுக்காக நன்றி சொல்கிறோம். 2021ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த விபிஎஸ்ஸை ஆன்லைன் வழியாக பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக நீர் கொடுத்த எல்லா கிருபைக்காக போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விபிஎஸ்ஸை ஆசீர்வதிங்க. அதில் அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவரே, இதில் சொல்லப்பட்டிருக்கிற 5 வித நம்பிக்கையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க நீ உதவி செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட ஆண்டவரே, தலைமைத்துவம் எடுத்து ஆண்டவரே இதை ஆயத்தம் பண்ணினேன். இதில் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த விபிஎஸ் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கு தீம் பார்த்தீங்கல்ல, நம்பிக்கையா
இரு அப்படின்ற தீம் பார்த்தீங்க. இந்த தீமுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு சாங் கத்துக்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை எல்லாம் ஜாலியா நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்க போறீங்க. இந்த பாட்டை நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் கத்துக்கலாமா? சூப்பரா கத்துக்கிட்டீங்க. இந்த பாட்டை சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டு நல்லா கேட்டுட்டீங்க. இப்ப அக்கா கூட சேர்ந்து நீங்க எல்லாம் திருப்பி பாட போறீங்க. எல்லாம் பாடுவோமா? சூப்பரா பாடினீங்க குட்டீஸ். எல்லாரும் செம்மையா பாடினீங்க. இப்போ ஆக்ஷன் கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்ஷனை கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஆடலாம். எனக்காய் வந்தவரை
மகிழ்ச்சி. சூப்பர் சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. இப்ப நம்ம ஒரு வசனம் பார்ப்போமா? பாப்போனே. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12. இப்ப நம்ம ஆக்ஷனோட பார்ப்போமா? பாப்போனே. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12. திரும்ப ஒரு ஆக்ஷன் பார்ப்போமா? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12. இப்ப நீங்க சொல்லுங்க குட்டீஸ். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12. சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க சொல்றீங்களா குட்டீஸ்? சொல்றோனே. நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். ரோமர் 12:12. சூப்பரா சொன்னீங்க குட்டீஸ். Thank you நே. Bye. Bye. ஹலோ குட்டீஸ், நீங்க எல்லாரும் என்ன டாபிக் பார்த்துட்டு வந்தீங்க? நம்பிக்கையில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்களா? நம்பிக்கை, நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணும், எப்ப யார்கிட்ட நம்பிக்கை வச்சோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கல்ல? கவனமா கவனிங்க. இந்த லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவர் கவலை எல்லாம் மாறி மகிழ்ச்சியா மாறின மாதிரி நம்ம லைஃபும் மாறணும்னா இந்த கதையை நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா உங்க லைஃபும் மாறும். ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்கள்ல ஒரு அண்ணன் பேர் தான் ஆபிரகாம். எங்க அக்கா கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் அண்ணன் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வீட்டுல இருந்து அவர் ஊர்லயே இருந்து இவர் அந்த வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கடவுள் அவர் முன்னாடி தோன்றி, நான் தான் உண்மையான கடவுள், நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப பாக்குற ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் இப்ப திடீர்னு கடவுள் வந்து நான் தான் உண்மையான கடவுள், நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும்னு சொன்னா நீங்க போவீங்களா? ஆனா அந்த ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரு அந்த சொன்ன அந்த தேவனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கீழ்ப்படிஞ்சாரு. அவர் யோசிக்கவே இல்லை. என்ன நீங்க சொல்றீங்க? என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் எங்க போவேன்? எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்குமா? எனக்கு தண்ணி கிடைக்குமா? நான் எப்படி இருப்பேன்? அப்படி எதுவுமே அந்த அண்ணன் கேட்கவே இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இவர் எங்க போறோம்னு கேட்கவே இல்லை. ஆனாலும் அவர் சந்தோஷமா போறாரு. அவங்க நெருங்கிய சொந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு இவரு போறாரு. போயிட்டே இருக்காங்க. இவங்க பார்த்தா அந்த கடவுள், அந்த தேவன் இவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த தராரு. அந்த இடத்துல இவங்க தங்கி இவங்களை பயங்கரமா ஆசீர்வதிக்கிறாரு. நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆனா இந்த ஆபிரகாம் அண்ணனுக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, இவருக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாதனால இவருக்கும் இவரோட இவங்க வைஃப் பேரு சாரா. இந்த சாரா ஆண்டிக்கு ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்னா ஐயோ எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே, நான் சந்தோஷமா இருப்பேனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த தேவன் இந்த ஆபிரகாம் அண்ணன் சொல்றாரு, நான் உன்னை பயங்கரமா ஆசீர்வதிப்பேன். உனக்கு பிறக்கிறவங்க பயங்கர ஆசீர்வாதமா இருப்பாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்களா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த அண்ணனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இந்த அண்ணனுக்கு குழந்தை இல்லை. அதனால இவர் ரொம்ப சோகமாவே இருப்பாரு. ஆனாலும் அவருக்கு யார் மேல தெரியுமா நம்பிக்கை இருந்துச்சு? அந்த கூப்பிட்டார்ல அந்த தேவன் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அவர் நம்பிட்டு இருந்தனால அவர் என்ன நம்பிக்கைனா, எனக்கு கண்டிப்பா அந்த தேவன் என்னை அங்கிருந்து கூட்டு வந்தாரு, எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்மளாம் நம்புறதோட அந்த அண்ணன் பயங்கரமா நம்பினார். கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்றத நம்பினாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா, இந்த அண்ணன் வீட்டுல வேலை பார்த்துட்டு திடீர்னு வெளியே வரும்போது ஒரு 3 பேர் வந்தாங்க. இவங்க 3 பேரை தூரத்துல இருந்து பார்த்துட்டு
இருக்காரு. யாரா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்கள பார்த்தா தேவதூதன் மாதிரி இருந்துச்சு. உடனே குடுகுடுன்னு ஓடி போனாரு. வாங்க வாங்க, நீங்க தேவதூதர், நீங்க நல்ல செய்தி சொல்லதான் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல வந்து நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தானே சொன்னாரு. சொன்னோடனே இவங்க 3 பேரும் சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உட்காடுறாங்க. இவர் போய் நல்ல பயங்கரமா சமைக்கிறாரு. பயங்கரமா சமைக்க சொல்றாரு. சாராட்டியே சொல்றாரு, நீ நல்ல நீ வந்து நிறைய சப்பாத்தி, நல்ல மட்டன் கறி எல்லாமே செய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க போய் பயங்கரமா சமைச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, அடுத்த வருஷம் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க, அப்படியா, ஆனா எனக்கு வயசாயிடுச்சு, இவங்களுக்கு சூழ்நிலை பார்த்தா நம்பவே முடியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உனக்கு இவ்வளோ வயசாகி போச்சு, உனக்கு இனிமேலா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த அண்ணனுக்கு அவ்வளோ வயசானாலும் இந்த அண்ணனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த தேவன் இவ்வளோ தூரம் கூட்டு வந்திருக்காரு, கண்டிப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் பயங்கரமா நம்பினாரு. இவர் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தேவன் வந்து இவர் கூட பேசினாரு. நமக்கெல்லாம் அப்படி பேசினா எவ்வளோ ஜாலியா இருக்கும். நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம், அவர் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த ஆபிரகாம் அண்ணன் கூட தேவன் பயங்கர ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. அவர் நினைக்கிறத இவர்கிட்ட சொல்லுவாரு, இவரும் அவர் கஷ்டங்களை சொல்லுவாரு, இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஆபிரகாம் அண்ணனை கூட்டிட்டு போய் சொல்றாரு, இந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரும் நட்சத்திரங்களை பார்க்குறாரு. பார்த்தா அது பயங்கரம் நிறைய இருக்காரு. இது மாதிரி உன்னோட சந்ததி சூப்பரா இருக்கணும், நான் இந்த அளவுக்கு உனக்கு நிறைய பேரு உன் பேரை சொல்ற அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தேவன் வந்து நான் அவ்வளோ தூரம் நனங்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசவும் செஞ்சார். இப்படி நாள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த அண்ணனுக்கு அந்த தேவதூதர்கள்லாம் சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஈசாக்கு. எங்க அக்கா கூட சேர்ந்து சொல்லுங்க, ஈசாக்கு. இந்த ஈசாக்கு அண்ணனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? புன் சிரிப்புன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க லைஃப்ல இருந்த பயங்கரமான கஷ்டம் மாதிரி அவங்களுக்கு பயங்கர ஒரு மகிழ்ச்சி வந்தது. இந்த அண்ணன் வந்து தேவனை பயங்கரமா நம்பினாரு. இவர் நம்பினதுனால இவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கல, இவர் கூட வந்தாங்கல்ல இந்த அண்ணனோட நெருங்கின உறவினர் எல்லாருமே வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் பயங்கர ஆசீர்வாதம் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தா ஆபிரகாம் அண்ணே ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தாரு. அவருக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நானே பயங்கர ஆசீர்வாதமா இருந்தாரு. இந்த ஆபிரகாம் அண்ணன் லைஃப்பை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அண்ணன் இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாரு? எல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இந்த அண்ணன் தேவனை நம்பினாரு. அவர் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையுமே பார்க்காம அவர் தேவனை நம்பினார். அவருக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவர் வெளியே போகும்போது எல்லாருமே பாரு எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவர் எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலையும் யாரை நம்பினார்னா தேவனை நம்பினாரு. இவர் தேவனை நம்பினால இவர் வாழ்க்கையில அந்த ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. இவர் வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி நடந்துச்சு. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்க லைஃப்லையும் இப்ப பார்த்தா நம்ம நியூஸை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு, நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ இந்த வருஷம் எப்படி போகுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம லைஃப்ல நம்ம ஒருத்தரை ரொம்ப நம்பணும் அப்படின்னா அவர் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரு. அவர் தான் ஏசப்பா. அந்த ஏசப்பாவை நீங்க நம்பும் போது உங்க லைஃப்ல இருக்கிற கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாரு. நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நடக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கவலையோ அதை நீங்க ஏசப்பாட்ட அவர் உங்க ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு சொன்னீங்கன்னா உங்க லைஃப்ல இருக்கிற கஷ்டத்துல அவர் மாற்ற போறாரு. இப்போ எல்லாருமே முட்டிக்கால் போட போறோம். உங்க கஷ்டத்துல நீங்க ஏசப்பாட்ட சொல்ல போறீங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். உங்க கவலையெல்லாம் மாறி இப்ப இதெல்லாம் சந்தோஷமா மாறப்போகுது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஏசப்பா, அப்பா நாங்கள் இந்த கதையில பார்த்த போல அப்பா ஆபிரகாம் அண்ணன் லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தீங்க. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து அவர் வாழ்க்கையில அப்பா ஒரு மாற்றத்தை நீங்க தந்தீங்க. அப்பா நம்பினப்ப நீங்க ஒரு மாற்றத்தை தந்தது போல தகப்பனே, நீங்க பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க கஷ்டத்தை சொல்லும் போது அவங்க கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீங்க மகிழ்ச்சியா நீங்க மாற்ற போற தயவுக்காக நன்றி. இயேசு நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இப்போ எல்லாருமே சூப்பரா செம்மையான கதை பார்த்துட்டு வந்தீங்கல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஃப்ட் பண்ண போறோம். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு
கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? நீங்கள் வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து மார்க்கர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெயிண்ட் அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு க்ளூ. ஓகே குட்டீஸ், நம்ம இதை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஐஸ் ஸ்டிக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் எப்படி கலர் அடிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து கலர் அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க குட்டீஸ், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து குச்சியை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஹாய் குட்டீஸ், இப்போ பார்த்தீங்களா நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் வாங்கி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒட்டுறேன். ஓகே குட்டீஸ், நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் வந்து வெட்டி நம்ம வந்து ஹோப்புன்னு சொல்லி எழுதுறோம். இந்த மாதிரி நான் ஹார்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன்னா இதே மாதிரி நீங்களும் வெட்டிட்டு இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஹோப்புன்னு சொல்லி நீங்களும் குட்டீஸ் இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா குட்டீஸ், இன்னைக்கு ஆன்லைன் விபிஎஸ்ஸை எல்லோரும் சூப்பராக கவனிச்சிங்க, ரொம்ப ஹாப்பியாக கவனிச்சிங்க. இன்னைக்குரிய ஆன்லைன் விபிஎஸ்ஸை நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? அன்புள்ள ஏசப்பா தகப்பனே, அப்பா இந்த நாளையும் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தகப்பனே அப்பா எங்களோட வாழ்க்கையில் அப்பா நாங்கள் பின்பற்ற நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் உங்களுடைய நாமத்தை அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சொல்லணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.